வணக்கம் வாரியர்ஸ். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 18ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வாரியர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, எப்படி நீங்கள் லிக்விடிட்டி மார்க் பண்ணுறீங்கன்னு. இது டெய்லியுமே போடுறோம், எப்படின்னு பாருங்க. நம்ம டே அப்படின்னு சொல்றது ஒன் டே கேண்டில் தான். ஒன் டே கேண்டில் டே, அதாவது வீக் அப்படின்றது திங்கள் டு வெள்ளி வரைக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுக்கு 2 கேண்டில் ஃபார்ம் ஆகும், ஒரு டே கேண்டில் ஒரு வீக் கேண்டில். ஆனால் மண்டே ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்கும், அதான் அந்த வீக்கோட கேண்டில். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ இப்போ மண்டேயோட ஃபினிஷிங் டேட்டா பார்க்கும்போது ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்கும். ஸோ இது டே கேண்டில் மட்டும்தான் இருக்கும். இதான் வீக்கும் கூட, இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் கேண்டில் தான். அப்படிங்கிறனால நம்ம அது ஒரே ஒரு கேண்டில் தான் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்குது செல்லர் லிக்விடிட்டி, கீழே இருக்கிறது பையர் லிக்விடிட்டி. ஓகேங்களா, செல்லர் லிக்விடிட்டி நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபார் தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். நான் கீழே பச்சைங்கனால செல்லர் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸை ரெட்டாகவும் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வீக்கு காட்டுறேன். ஸோ வீக் சேம் ஒரே கேண்டில் தான் இருக்கும், வேறு கேண்டில் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் வீக் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் நம்ம டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, அதுவும் டே கேண்டில் மட்டும்தான். ஸோ இது இவ்வளோ தான் லிக்விடிட்டி இருக்க போகுது. ஸோ செல்லர் பேனிக் லைன் வரைஞ்சிட்டோம். பையரோட லிக்விடிட்டி, செல்லரோட லிக்விடிட்டி வரைஞ்சாச்சு. ஓகே, இன்னைக்கு இதுலையுமே கொஞ்சம் ரேஞ்ச் கொடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பார்க்கலாம் அச்சீவ் ஆகுதான்ட்டு. ஆனால் நீங்கள் இன்னொரு 4 டேஸ்க்கு லிக்விடிட்டியை ஃபாலோ பண்ணுங்க. மேபி ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் 49,905 49,905 அப்படின்றது இது மார்க்கெட்ல R1 50,303 50,303. இது R2 பாட்டம் லெவல் 48,602 48,602. ஸோ ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா லிக்விடிட்டிக்குள்ளேயே மார்க்கெட் பிளேஸ் ஆயிருக்கு. 602 47,697 47,697. ஸோ S2 மறுபடியும் சொல்கிறேன், ரேஞ்ச் என்னென்னு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நோட் பண்ணிக்கிங்க. 49,905 50,303 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 48,602 47,697 சப்போர்ட்டாக இருக்கும். சரி, நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ரேஞ்ச் இன்றைக்கும் கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி காட்டுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 23,151 23,151 151. R1 23,224. R2 அதுக்கப்புறம் 22,727 22 27. இது நல்ல இம்பாக்ட் இருக்கும் இந்த மாதிரி இருந்தா. பாப்பா என்ன சொல்றதுன்னு. 22,576 22,500 மார்க்கெட் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கு. மார்க்கெட்ல கொஞ்சம் இம்ப்ளாய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பார்க்கலாம். ஓகே, திரும்பவும் சொல்றேன் பாருங்க. 23,151 23,224 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 22,727 22,576 சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஐவி செக் பண்ணிடலாம். ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு 19 பாயிண்ட் இருக்காங்க, புட் சைடு 16 பாயிண்ட் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஐவி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் மேலே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி நம்ம இடத்துக்கு வந்தால் தான் பார்க்கலாம். நாளைக்கு என்ன எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரில.
ஓப்பன் ஆனால் ஒரு வேளை இருக்கலாம், நாளைக்கு வந்து ரேஞ்சஸ் இருக்குக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. இங்கே டச் பண்ணி அகைன் மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் 1. இல்லைன்னா ஜஸ்ட் த்ரூ அவுட் ஒரே கிக்கு இது போயிடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேபி ஆக்டிவ்ல ஐவி ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பான முறையில் கீழே விழுகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இது இருக்குது. ஸோ இது இல்லாமல் மார்க்கெட்டில் ஐவி சேஞ்சஸ் இருக்குது, புட் சைடில் அதிகமாக இருக்குது அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் நாளைக்கு ஓப்பனிங் அப்புறம் அப்படின்னா ஸோ அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து மேலே கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி நீங்கள் நம்ம இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரி இடத்துல மேலே போகணும் எப்போவுமே யூகம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம லைனுக்கே வரல, ஆனால் நீங்கள் யூகம் பண்ணி வந்துடும் நினச்சி புட்டு எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், லாஸ் ஆகிருப்போம். அதனால் நம்ம இடத்துக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரி இடங்களில் ட்ரேடை பிக் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வைட் ரேஞ்ச் இருக்குது, பெரிய ஒரு மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அது நம்ம இடத்துக்கு வந்தால் நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இருக்குது. ஒரு நல்ல சென்செக்ஸோட எக்ஸ்பீரி, இதை பிளேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம டெய்லி நியூ வாரியர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்னா, நம்ம டெய்லியும் வந்து ப்ரீ மார்க்கெட் கொடுக்குறோம். நம்ம நடந்த விஷயத்தை தான் வந்து அடுத்த நாளில் போஸ்ட் மார்க்கெட்டில் கொடுக்குறோம். நம்ம முன்னாடியே சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம மாற்றியில் எதுவும் சொல்ல, இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது நடக்க என்ன, ஏன் இது நடந்தது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டோட்டல் ஸ்ட்ராட்டஜி புரியும், மேஜிக் லைனோட எஃபர்ட்டும் என்னன்னு தெரியும். ஸோ புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நன்றி.